வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டி நியூ வேர்ல்ட் பகுதியில ஒரு புது கதைய கேட்போம். இதோட முதல் பகுதி பார்க்காதவங்க அதையும் பாருங்க. பட் அது வேற கதை, இது வேற கதை. இந்த கதையோட கதாநாயகன் சின்ன வயசுலயே பல விஷயங்கள கற்றுக்கொண்டு பின் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையால பிரிஞ்சு போயிடுவான். அவன் திரும்பவும் வரும்போது அவனுக்கு அந்த சொந்தம் கிடைத்ததா, அவனுக்கு அந்த சந்தோஷம் மீண்டும் வந்ததா என்பதைப் பற்றி பார்ப்போம். அப்புறம் நண்பர்களே, இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்னு புதுசா ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. சோ ஹைப் அப்புறம் லைக் பண்ணி விடுங்க. இது போல இன்னும் நிறைய கதைய கேட்க இந்த சேனலுக்கு உங்க ஆதரவு தாங்க. அப்புறமா மத்த ஒரு சேனலோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதுக்கும் உங்க ஆதரவு தாங்க. அதுலயும் கதைகள் நிறைய வரும். தென் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சு இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, நாம் நம் கதைக்குள்ள போகலாம். என் பேரு சந்துரு. வயசு 24. எனக்கு ஒரு அக்கா இருக்கா. அவ பேரு சத்யா. வயசு 28. எங்க அம்மா பேரு சாவித்ரி. வயசு 54. எங்க அப்பா பேரு நீலகண்டன். வயசு 77. இந்த கதை எப்ப ஆரம்பிச்சதுன்னா, நான் 7வது படிக்கும்போது தான். அப்ப எனக்கு விளையாட்டு பத்தி அவ்வளோ தெரியாது. எப்படி ஆடணும்னு கூட தெரியாது. எனக்கு விளையாட்டு பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தது எங்க அக்கா தான். அவள்தான் என் முதல் விளையாட்டு தோழி. நாங்க கிராமத்தில்தான் வசிக்கிறோம். எங்களுக்கு சொந்தமாக 2, 3 வயல்களும் தோப்புகளும் உள்ளது. அப்புறம் 4, 5 மாடுகளும் உள்ளது. இது நடந்தது நான் 7வது படிக்கும்போது. அப்போ பள்ளி விடுமுறை இருந்தது. அப்படி நானும் எங்க அக்காவும் சும்மா சண்டை போட்டுக்கொண்டு, டிவி பார்த்து கொண்டு, டாயம், கார்ட்ஸ் இது போன்ற விளையாட்டு விளையாடிக் கொண்டு எங்கள் லீவை கழித்து கொண்டு வந்தோம். அப்ப ஒரு நாள் எங்க அம்மாவும் அப்பாவும் வந்து, நாங்க வெளியே ஒரு நண்பரோட கல்யாண விசேஷத்திற்கு சென்று வருவதாக சொல்லி கிளம்பிவிட்டார்கள். அவர்கள் சென்றதும் அக்கா அவள் வேலையை பார்க்கப் போனால், நான் டிவி பார்க்க போனேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அக்கா எனக்கு ஸ்நாக் எடுத்து கொண்டு வந்தாள். இருவரும் டிவி பார்த்து கொண்டிருந்தோம். அப்படி பார்த்து கொண்டிருக்க அக்கா, டேய் என்னடா இது, டிவில ஒரு ப்ரோக்ராம் கூட இல்ல, போர் அடிக்குது. நான், அப்ப என் கூட உட்காந்து கார்ட்டூன் பாரு. அக்கா, அட போடா, அதெல்லாம் யாரு பாப்பா? நான், நீ பார்க்கலனா போ. அக்கா, சரி வா, இன்னைக்கு ஒரு விளையாட்டு சொல்லித் தரேன், அது விளையாடலாம். நான், அப்படியா சரி என்று அவ என் கூட மேலா விளையாட்டு விளையாடினாள். நானும் அந்த விளையாட்டை ஆடினேன். இப்படியே எங்கள் லீவு முழுக்க போச்சு. அதே சமயம் வயல், அப்புறம் தோட்ட வேலைகள், மாடுகள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு வந்தோம். அப்புறம் லீவு முடிஞ்சு பள்ளி திரும்ப அப்படியே நாட்கள் நகர்ந்து போக, ஒரு நாள் என் நண்பன் ஒருத்தன் விளையாட்டு சம்பந்தமான ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். எங்க நண்பர் கூட்டம் 5 பேரு என்பதால் அவன்கிட்ட அந்த ஒரு புத்தகம்தான் இருந்தது. அதனால நாங்க ஒரு நாள் மாற்றி மாற்றி வீட்டுக்கு எடுத்து கொண்டு போனோம். அந்த புத்தகம் என்கிட்ட வந்தது. அத படிக்க நல்லா இருந்தது. அதுல கதைகளும் கூட இருந்தது. இத படிக்க எனக்கு மோட்டிவேட்டாக இருந்தது. அப்புறம் நானும் எங்க அக்காவும் விளையாட்டை விளையாடுறதில்ல. அப்புறம் வருடங்கள் ஓடிப்போக காலேஜ் 3ஆம் ஆண்டு வரைக்கும் வந்தேன். அந்த சமயம் என் அக்காவுக்கு திருமணம் நிச்சயமாகி இருந்தது. திருமணமும் முடிந்து போக அவள் கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறான். நான் அவன்கிட்ட அவ்வளோவா பேச மாட்டேன். அப்பப்ப இந்தியாவுக்கு வந்து போவான். எங்க அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. நானும் என் காலேஜ் படிப்பை முடிக்க, நான் ஒரு சில கம்பெனிக்கு வேலைக்கு அப்ளை பண்ணேன். அப்ப நான் ஒரு கம்பெனியில வேலை செய்தேன். அங்க நான் திறமையாக, நல்ல உழைப்புடன் வேலை செய்வதை பார்த்து எனக்கு வெளிநாட்டுல போய் வேலை செய்யற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது என்ன நேரமோ என்று தெரியல. ஏனென்றால் எங்க அக்கா கணவர் வேலை செய்யும் அதே கம்பெனியில அவருக்கு மேலதிகாரியா நான் போய் அங்கு வேலைக்கு சேர்ந்தேன். இந்த விஷயம் நடந்ததிலிருந்து வீட்ல பார்த்தா ஒரே சண்டை. எனக்கு ஃபோன் கால்லாம் வந்து கொண்டிருந்தது. நான் அதை கண்டுகொள்ளாம என் வேலைய பார்க்க போனேன். நான் ஏன் கண்டுகொள்ளலன்னா, நான் யாருடைய ரெக்கமெண்டேஷன்லயும் இந்த வேலைக்கு வந்து சேரல. நான் என்னுடைய சொந்த முயற்சியில, என்னுடைய சொந்த திறமையில தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சூப்பர்வைசர், மேனேஜர் எல்லாம் கம்பெனியை ஒரு இடத்தெடுத்து தங்க வைப்பாங்க. நானும் அங்கதான் தங்குனேன். எங்க அக்கா கணவருக்கு ஊழியர்கள் தங்கும் இடத்த கொடுத்திருப்பாங்க. அவனுக்கு அதுலயும் ஒரு கோவம். சனி ஞாயிறு ஆன என் ரூமுக்கு வந்து சண்டை போட்டுன்னு இருப்பான். ஒரு நாள் அவன் ஆபீஸ்ல ஆள காணோம். எங்கன்னு விசாரிக்க அவன் ஊருக்கு போய் இருப்பதா சொன்னார்கள். நான் என்னன்னு எங்க அம்மாக்கு கால் பண்ணி கேட்டேன். அந்த ஆளோட அம்மா ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க என்று சொன்னார்கள். அப்படியே 2 வாரம் போக, அதுக்கள எனக்கு சில சலுகைகள், அப்புறம் குடியுரிமை எல்லாம் கிடைக்க கம்பெனி ஏற்பாடு செய்தார்கள். இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு அவன் ஆபீஸ்னு கூட பார்க்காம அங்கேயே வாக்குவாதத்துல ஈடுபட்டான். இந்த விஷயம் எங்க மேல் அதிகாரிக்கு தெரிஞ்சு என் பக்கம் நியாயம் இருந்ததால் அவனை
இதுக்கு மேல இங்கே எதனா பிரச்சனை பண்ணினா உன்னை வேலைய விட்டு அனுப்பிடுவேன் என்று கண்டித்து அனுப்பிவிட கொஞ்ச நாள் அவன் எதுவும் பேசாமல் இருந்தான். நான் கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு வரலாம் என்று முடிவு செய்து கிளம்பிவிட்டேன். நான் ஊருக்கு வந்து பார்க்க எங்க அம்மா, அக்கா மற்றும் அக்கா, கணவரோட சொந்தக்காரர்கள் என்று எல்லாரும் இருந்தாங்க. என்ன எல்லாரும் இருக்காங்க என்று யோசித்து பார்த்தால் எனக்கு முன்னாடியே எங்க அக்கா கணவர் வந்து ஒரு பெரிய சண்டையை ஏற்படுத்தி விட்டான். எல்லாரும் எங்க அக்காவோட வாழ்க்கைய சொல்லி மிரட்ட நான் பொறுத்தது போதும் என்று நானும் என் சைடு இருக்கிற நியாயமான விஷயத்தை எடுத்து வைத்தேன். என்ன வேலைய விட சொல்லி மிரட்ட? நான் அதெல்லாம் முடியாது. அவனுக்கு வேலை செய்ய இஷ்டமில்லனா கிளம்பி போக சொல்லுன்று நான் சொல்ல, அப்ப உங்க அக்கா வாழ்க்கை என்ன ஆகிறது? நீ வேலைய விடலனா உன் அக்கா இங்க இருக்க வேண்டியதுதான் என்று சொல்ல, நான் அப்படியா? அப்ப வாங்க போலீஸ் கிட்ட பேசி சால்வ் பண்ணி கொள்ளலாம். பொண்டாட்டி மேல எந்த ஒரு காரணமும் பிரச்சனையும் இல்லாம அவள டிவோர்ஸ் பண்ணா புருஷனை தான் உள்ள தூக்கி வைப்பாங்க. சோ வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசலாம் என்று சொன்னதும் பாதி கூட்டம் காணாம போக அக்கா புருஷனும் அமைதியா ஆக எங்க அக்கா கிட்ட எதையோ பேசிட்டு இருந்தான். அப்புறம் அவனும் கிளம்பி போயிட்டான். என் வீட்ல யாரும் என் கூட பேசவே இல்ல. நான் நீங்க பேசுனா பேசுங்க, இல்லனா விடுங்க என்ற மைண்ட் செட்ல இருந்தேன். வீட்ல வந்து நிம்மதியா இருக்க நினைக்க, பட் இங்க வந்தும் அவன் என் நிம்மதி அழிக்க. நான் ஒரு வாரம் வீட்ல தங்கி இருந்து அப்புறம் எனக்கு இங்க இருக்க வெறுப்பு வந்து என் மேல் அதிகாரிக்கு கால் பண்ணி நான் அடுத்த வார லீவை கேன்சல் பண்ண சொன்னேன். அவர் ஏன் என்று கேட்க நான் நடந்ததை சொன்னேன். அதுக்கு அவர் நீ அங்க 2 வாரம் இருந்துட்டு வா, நான் அவன் இங்க வந்ததும் அவன் பாத்துக்கிறேன் என்று சொன்னார். நான் 1 மாசம் இருக்கிற மாதிரி என் மேலதிகாரி என்கிட்ட சொன்னதால நான் அங்கேயே இருக்க வேண்டியிருந்தது. அப்படி நாட்கள் போக எங்க அம்மாவும் அப்பாவும் டவுன்ல புதுசா ஒரு வீடு கட்டி கொண்டிருந்தார்கள். அத பார்க்க போனாங்க. நான் என் ஹால்ல உட்காந்து டிவி பார்த்து கொண்டிருக்க அப்ப அக்கா வந்து நான் வெளியே போயிட்டு வரேன் என்று சொன்னாள். நான் அதை கண்டுகொள்ளாமல் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். அவ டேபிள்ல இருக்கிற குடிக்கிற தண்ணி எடுத்து என் மூஞ்சில ஊத்தினாள். நான் கோவப்பட்டு என்ன உனக்கு வேணும், வெளியே போறதுனா போ, என்கிட்ட எதுக்கு அதெல்லாம் சொல்ற? அக்கா நீ ரொம்ப மாறிட்டடா. நான் யாரு, நான் மாறிட்டனா இல்ல நீ மாறிட்டியா? 10 நாளா இங்கதானே இருந்தேன் நான். அப்ப எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? அக்கா அது என் புருஷன் அப்படின்னு சொல்ல வரும்போது அவள் நிறுத்தினான். அந்த ஆளு பேச்செல்லாம் எடுக்காத. அவன் பத்தி பேசுறதுன்னா என்கிட்ட எதுவும் பேசாத. உனக்காக தான் பாக்குறேன், இல்லனா அவன் வேலையை விட்டு தூக்கிடுவ. அன்னைக்கு அவன் கிளம்பும்போது ஏதோ உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தானே, அது என்ன வேலையை விட்டு நிறுத்த பிளான் பண்ண சொன்னானா? அக்கா உன் மனச மாத்த சொன்னான்டா. நான் ரெண்டும் ஒண்ணுதான் அக்கா. பட் இப்ப நான் அதை பத்தி பேச வரலடா. நாம நம்ம சின்ன வயசா இருக்கும்போது எப்படிலாம் பேசுவோம், விளையாடுவோம். நான் ஆமா அதுக்கு என்ன இப்ப? நீ மாறிட்டேயே. ஒரு வார்த்தை கூட இவ்ளோ நாள் பேசாம இருந்துட்டு இப்ப வந்து பேசுற. அது மட்டும் இல்ல, எனக்கு விளையாட்டு பத்தி சொல்லி கொடுத்ததே நீதான். நீ இப்படி மாறி போயிட்டேன்னு என்னால நம்ப முடியல. நீதான் என்னோட முதல் ஃப்ரெண்ட். பட் நீ என்ன இப்படி என் மனச காயப்படுத்துவன்னு நான் நினைக்கல. அக்கா அப்படிலாம் இல்லடா. எனக்கு தெரியும் நான் தான் உன்னோட முதல் ஃப்ரெண்டுன்னு. நீ விளையாட்டு புக் வச்சின்னு இருந்தது கூட தெரியும். நீ விளையாடணும்னு நினைச்சல. பட் நான் தான் உன் கூட விளையாட முடியாம போச்சு. அதனால இப்ப விளையாடுறதுக்கு தான் நான் உன்கிட்ட பேச வந்தேன். நான் நீ சொல்றது உண்மையா? அக்கா ஆமாடா. இப்ப விளையாட வரியா இல்லையா என்று கேட்க நான் விளையாட சென்றேன். நானும் அவளும் மேலா விளையாடி கொண்டு இருக்க அவள் மீதி அங்க போய் விளையாடலாம் என்று சொன்னாள். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அம்மா மட்டும் வந்தார்கள். மாலை ஆனது. நான் இன்னும் டவுன்ல இருக்கிற வீட்டை பார்த்தது இல்ல. எனக்கு இடமும் தெரியாது. அதனால அக்காவை கூட்டிட்டு போக முடிவு பண்ணேன். இத பத்தி அம்மா கிட்ட சொன்னேன். அப்ப மூவரும் போயிட்டு வரலாம் என்று அம்மா சொன்னாள். சரின்னு நாங்க மூவரும் போயிட்டு வந்தோம். மறுநாள் அம்மாவும் அக்காவும் உள்ள வேலை பார்த்து கொண்டிருக்க நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். அப்ப அம்மாவும் என் கூட வந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அம்மா என்னடா நீ வருத்தப்படுறியா? நான் மா நீ என்ன சொல்றன்னு தெளிவா சொல்லு. அம்மா அதான்டா, நேத்து உன்னால விளையாட முடியுமா போச்சுன்னு வருத்தப்படுறியா என்று கேட்டேன். நான் நீ என்ன சொல்லுறன்று எனக்கு தெரியல. அம்மா நேத்து நீயும் உன் அக்காவும் விளையாடிட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டேன். பட் நான் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நீங்க இப்படி ஆச்சு பேசி உங்க சண்டைய தீர்த்துப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க மேலா விளையாடினதை பார்த்து எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வந்தது. அப்பதான் நான் கடைசியா விளையாடினது. அதுக்கு அப்புறம் நான் விளையாடுறதே இல்ல என்று சொல்லி வருத்தப்பட்டாள். அம்மா சரிடா, நீயும் உன் அக்காவும் அந்த வீட்டுக்கு போய் விளையாடிட்டு சீக்கிரம் வாங்க. ரொம்ப நேரம் அங்கேயே இருக்காதீங்க. நான் சரிம்மா என்றேன். எங்க அக்காவும் அங்கதான் இருந்தா.
நாங்க இருவரும் அந்த வீட்டுக்கு போனோம். நான் முதல் தடவை அங்க போறதால வீட நல்லா சுத்தி பார்த்தேன். பிறகு இருவரும் விளையாட ஆரம்பித்தோம். எனக்கு அதுவே முதல் விளையாட்டு. அதனால நல்லா ஆர்வமா விளையாடினேன். இரவு நேரம் வந்ததால எங்க வீட்டுக்கு போனோம். அங்க போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். நான் சும்மா மொபைல் பார்த்து கொண்டிருக்க. அங்க அம்மாவும் அக்காவும் எதையோ பேசிட்டு இருந்தாங்க. பின் நான் தூங்க சென்றேன். மறுநாள் காலையெல்லாம் வழக்கம் போலதான் போச்சு. அப்பா எங்கேயோ டவுன் வரைக்கும் போயிருக்காரு என்று அம்மா சொன்னாள். நான் சாப்பிட்டு வழக்கம் போல சும்மா டிவி பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது மணி சுமார் 11 இருக்கும். நான் தூங்கப் போறேன் என்று அம்மா கிட்ட சொல்லி ரூமுக்கு போனேன். அவள் என்னை தடுத்து நிறுத்தி, ஏண்டா உன் அக்கா இருந்தா மட்டும்தான் விளையாடுவியா? இப்ப நீ என் கூட விளையாடு என்று என்னுடன் விளையாட ஆரம்பித்தாள். அப்படி விளையாடிக் கொண்டிருக்க எங்க அக்காவும் எங்க கூட விளையாட்டுல சேர்ந்து கொண்டாள். பின் மூவரும் விளையாடிக் கொண்டிருந்தோம். அப்படி விளையாடி முடித்த பிறகு நாங்க மதிய உணவு சாப்பிட்டோம். அப்புறம் திரும்பவும் விளையாட ஸ்டார்ட் பண்ணோம். என் லீவ் முடியிற வரைக்கும் அங்க நான் என் வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்புறம் வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். அங்க எங்க அக்காவோட கணவரை இந்தியாவுக்கே அனுப்பிட்டார் என் மேல் அதிகாரி. இதனால அவன் இன்னும் கோபமானான். அதெல்லாம் நான் கண்டு கொள்ளாமல் என் வேலைய பார்த்தேன். நான் என் வீட்டுக்கு வந்தாலும் இப்ப எங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் என் மேல கோவம்லாம் எதுவும் இல்ல. நாங்க வழக்கம் போல எங்க வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வரோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.